இந்த உரை என்பது அவர் நேற்று ஆற்றிய உரையின் சாராம்சமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், நாங்கள் திடமாக செல்கின்றோம், இராணுவ ரீதியிலான பலத்தை பிரயோகிக்கின்றோம், அதே நேரம் ராஜதந்திர ரீதியிலான ஒரு தீர்வுக்கான அல்ல வெளியேற்றத்திற்கான வழிவகையை தேடுகின்றோம் என்பதாகத்தான் அந்த நாங்கள் மைய பொருளாக அவரது உரையை எடுக்கலாம். அவர் இந்த உரையை நிகழ்த்திய நேரத்தில் அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடைபெற்றிருந்தது அமெரிக்காவில். அதாவது விண்வெளிக்கான ஒரு பயணம், நிலாவிற்கான ஒரு மானிட பயணம் மனித வரலாற்றின் அடுத்த மைல்கல்லாக பார்க்கப்பட்டது. அந்த நிகழ்வின் தன்மையை மழுங்கடிக்கிறதுக்காகவே இவர் அந்த திகதியை தெரிவு செய்து இவ்வாறு ஒரு உரையை நிகழ்த்தினாரா என்கின்ற கேள்வி பலரிடையும் இருந்தது. என்றால் தான் எப்பொழுதும் பிரபல்யமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவன், இதனால் இதற்காக அவ்வாறு ஒரு தகுதியை தேர்ந்தெடுத்து அல்லது அதே நாளில் இவ்வாறான உரை அதாவது அந்த உரையின் மேலே உப்பு சப்பு இல்லாத ஒரு உரை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து சமர்ப்பித்த திட்டங்கள் குறித்த கருத்தாடலை இரு தரப்புமே மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் அதில் உண்மையிலேயே பலவீனம் என்பதை விட அதில் இந்த ஒரு சமாதான சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாதக நிலை இருக்கின்றது. ஆனால் அது அமெரிக்காவுக்கு பாதகம். ஈரானு கூட சில இடங்களில் அந்த 5 புள்ளிகளில் 2-3 புள்ளிகள் ஈரானு கூட பாதகமான புள்ளிகள். எனவே அது குறித்த ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்காத பொழுதும் சில வேளைகளில் இந்த ராஜதந்திர வெளியேற்றம் என்பது இடம்பெறலாம் என்பதற்கான உரையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். அதுதான் உண்மை. இவ்வாறென்றால் தாக்குவோம், ஆனால் பொதுமக்களுடைய இலக்குகளையும் அவர்களுடைய எரிபொருள் இலக்குகளையும் தாக்க மாட்டோம் என்று அறிவித்த பொழுது ஒரு குறிப்பிட்ட நபரால் அல்ல ஒரு குறிப்பிட்ட நபரின் கீழ் உள்ள நிறுவனத்தினால் பல பெறுமதியான பங்குகள் வாங்கப்பட்டு அந்த நபர் சில மணித்தியாலங்களிலேயே ஒரு ஏறக்குறைய $90 மில்லியன் சம்பாதித்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அவருக்கு அந்த தகவல் முன்கூட்டி தெரியுமா அல்லது உள்ளகமாக பரிமாறப்பட்டதா போன்ற கேள்விகள் எல்லாம் இப்பொழுது மக்கள் மத்தியில் இன்னொரு திசை திருப்பலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர்கள் பணத்திற்கான போராக நடத்துகின்ற இந்த போரில் தங்களுடைய வருவாய்களை இவ்வாறான அறிவிப்புகள் மூலமும் பெறுகின்றார்கள் என்கின்ற செயல் இது ஏற்கனவே இவரிடம் அடையாளம் காணப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இந்த டாரிஃப் என்கின்ற வரி விதிப்பில் அந்த வரி விதிப்பு நேரத்தில் இவர் கூறுகின்ற கருத்துக்களும் அடுத்து பதிவிடுகின்ற பதிவுகளும் பங்கு சந்தையில் பலத்த மாற்றங்களை ஏற்படுத்தி பலரையும் அதாவது திடீர் பணக்காரர்கள் என்பதை விட அவர்களுடைய பணத்தை மேலதிகமாக பெருப்பித்துக் கொண்டிருக்கின்றது. பணக்காரர்களை பணக்காரர்கள் ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த போரியல் ரீதியில் கப்பல்களை கொண்டு நிறுத்துவதை விட இதை பேச்சுவார்த்தை மூலம் செய்வதன் மூலம், அதாவது இப்பொழுது இவ்வாறு கூறலாம், ஒரு கனேடிய போர்க்கப்பல் என்று பாதுகாப்பு வழங்குவதற்காக அங்கே தரித்து நிற்குமாக இருந்தால் தவறுதலாகத்தன்னும் அந்த கப்பலில் எறிகணை விழுந்தால் கனடா என்பது போரில் உள்வாங்கப்படும். உலக தலைமைத்துவத்தில் இருந்து அமெரிக்கா இப்பொழுது முன்னேறிய நிலையில் இருக்கின்றதா என்றால் முன்னர் இருந்த நிலையில் அமெரிக்கா இல்லை. தான் நேட்டோவில் இருந்து விலகப் போவதை கடுமையாக பரிசீலிக்கப் போவதாகவும் அவர்கள் காகித புலிகள் மற்ற 31 நாடுகளும் நேட்டோவில் உள்ளவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு அமெரிக்காவை பாய்க்கின்றார்கள், அமெரிக்காவிற்கு தேவை என்றால் தாங்கள் வருகின்றார்கள் என்ற செயற்பாடு. இந்த வேளையில் எங்களுடன் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நாங்கள் இந்த செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய உரை தொடர்பாகவே பேசப் போகின்றோம். அவருடைய உரையில் ஈரான் மீது 2 வாரங்களுக்குள் தான் கடுமையாக போரை தொடர இருப்பதாகவும் அந்த போரை நிறுத்துவதற்கான எந்த விதமான ஒரு அறிகுறிகளையும் அவருடைய உரையில் காணப்படவில்லை. இதனால் உலக சந்தையில் எண்ணெயின் விலை அதிகரித்திருக்கிறது, பங்கு சந்தையின் விலைகளிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வேளையில் இந்த ஹோர்முஸ் நீரிணை வர்த்தக வழித்தடத்தை மீண்டும் திறப்பதற்கான ராஜதந்திர வழிகளை கண்டறிவது குறித்து வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று 30க்கும் மேற்பட்ட பிற நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனும் கலந்து கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த டொனால்ட் ட்ரம்பின் உரை தொடர்பாகவும் அந்த உரையின் உள்நோக்கம், அவர்களுடைய உரையின் உண்மைத்தன்மை தொடர்பாகவும் உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது?
இல்லை, நிச்சயமாக இந்த உரை என்பது அவர் நேற்று ஆற்றிய உரையின் சாராம்சமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் திடமாக செல்கின்றோம். இராணுவ ரீதியிலான பலத்தை பிரயோகிக்கின்றோம். அதே நேரம் ராஜதந்திர ராஜதந்திர ரீதியிலான ஒரு தீர்வுக்கான அல்ல வெளியேற்றத்திற்கான வழிவகையை தேடுகின்றோம் என்பதாகத்தான் அந்த நாங்கள் மைய பொருளாக அவரது உரையை எடுக்கலாம். அவர் இந்த உரையை நிகழ்த்திய நேரத்தில் அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடைபெற்றிருந்தது அமெரிக்காவில். அதாவது விண்வெளிக்கான ஒரு பயணம், நிலாவிற்கான ஒரு மானிட பயணம் மனித வரலாற்றின் அடுத்த மைல்கல்லாக பார்க்கப்பட்டது. அந்த நிகழ்வின் தன்மையை மழுங்கடிக்கிறதுக்காகவே இவர் அந்த திகதியை தெரிவு செய்து இவ்வாறு ஒரு உரையை நிகழ்த்தினாரா என்கின்ற கேள்வி பலரிடையும் இருந்தது. என்றால் தான் எப்பொழுதும் பிரபல்யமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவன். இதனால் இதற்காக அவ்வாறு ஒரு தகுதியை தேர்ந்தெடுத்து அல்லது அதே நாளில் இவ்வாறான உரை அதாவது அந்த உரையில் உண்மையிலே உப்பு சப்பு இல்லாத ஒரு உரை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதற்குரிய காரணங்கள் என்னவென்று சொன்னால், ஈரானிடம் உள்ள யுரேனியம் 460 கிலோ யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கான போர் என்று கூறிய பொழுதும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அதில் அவர் பிரயோகிக்கவே இல்லை. அவருடைய உரையின் தன்மை எவ்வாறு இருந்ததென்றால், நாங்கள் அவர்களை அழித்து விட்டோம், ஏறக்குறைய அவர்களுடைய வளங்கள், இராணுவ தளங்கள் மற்றும் விமான கட்டுப்பாடுகள், தொடர்பாடல்கள் போன்றவை எல்லாம் விட்டன. இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கின்றது. அவற்றையும் நாங்கள் அழிப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றோம். அதேவேளை இந்த அதாவது ஹெர்முஸ் நீரிணையோ அல்லது அது தொடர்பான கப்பல் போக்குவரத்துகள் தொடர்பான விடயங்களில் திறந்த மனதுடன் அவர்கள் செயற்பட்டால் நிச்சயமாக தாங்கள் வெளியேறுவதற்கான ஒரு முடிவை எடுப்போம் என்கின்ற ரீதியிலான ஒரு மழுப்பலான பேச்சாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதில் ஒரு காரணம், அதில் குறிப்பாக மக்கள், அதாவது அமெரிக்க மக்களின் நாடி பிடித்தறுதல் அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம். குறிப்பாக மக்களுக்கு இதனால் இந்த எரிபொருளின் விலை ஏறி இருக்கின்றது என்கின்ற உண்மையை ஒத்துக்கொண்டவர் போன்ற ஒரு தோற்றத்தை அவர் காட்டியிருந்தார். இதனால் மக்கள் நிச்சயமாக வாழ்க்கை செலவுகள் என்பன அதிகரித்திருக்கின்றன என்று. இருந்த பொழுதிலும் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் எதிர்கால நடவடிக்கைக்கான ஒரு உரையாக அல்லாமல் எழுந்தமானமாக தங்களால் இந்த நடவடிக்கையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற நிலையில் ஒரு இடம்பெற்ற உரையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். அதுதான் இந்த உண்மையை, அதாவது பலமாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்த உரை நிச்சயமாக ஒரு அடுத்த கட்ட நகர்விற்கான உரையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும், இவருடைய 10ஓடு 11ஆக கருதப்படக்கூடிய உரையாக இது கருதப்பட்டது. இருந்த பொழுதிலும் சில வேளைகளில் இவர்கள் சில பாரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு முத்தாய்ப்பாக கூட இது இருக்கலாம். என்றால் அந்த விரைவான வெளியேற்றம் தேவை என்றால் பாரிய அளவிலான குண்டுவீச்சுக்கள் போன்றவற்றை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். எனவே அதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட இது இருக்கலாம் என்கின்ற ஐயம் இருந்திருந்த பொழுதிலும் அதற்குரிய கேசியங்கள் கூட காட்டப்படவில்லை என்று சொன்னால், இப்பொழுது இந்த சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து சமர்ப்பித்த திட்டங்கள் குறித்த கருத்தாடலை இரு தரப்புமே மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் அதில் உண்மையிலேயே பலம் பலவீனம் என்பதை விட அதில் இந்த ஒரு சமாதான சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாதக நிலை இருக்கின்றது. ஆனால் அது அமெரிக்காவுக்கு பாதகம். ஈரானுக்கு கூட சில இடங்களில் அந்த 5 புள்ளிகளில் 2-3 புள்ளிகள் ஈரானுக்கு கூட பாதகமான புள்ளிகள். எனவே அது குறித்த ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்காத பொழுதும் சில வேளைகளில் இந்த ராஜதந்திர வெளியேற்றம் என்பது இடம்பெறலாம் என்பதற்கான உரையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். அதுதான் உண்மை. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இவருடைய உரை ஒரு குழப்பமாகவும் ஒரு நிரந்தரமான தீர்வை தராத ஒரு உரையாகவும் இருந்த வேளையில், இந்த ஈரானின் பக்கம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய நிலைமை கொஞ்சம், அவர்களுடைய பதில், அவருடைய அவர்கள் தரப்பிலிருந்து வந்த உரையோ அல்லது அவர்களுடைய தாக்குதல்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த கொஞ்சம் நிதானமாகவும் ஒரு பிடியாகவும் இந்த யுத்தத்தில் அவர்கள் விட்டுக் கொடுக்காத ஒரு தன்மை இருப்பதாகவும் காணப்படுகின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஈரான் மீது இந்த ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த உரையில் குறிப்பிட்டிருந்தார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இந்த ஹோமோஸ் வழியாக நடைபெறும் உலக எண்ணெய் விநியோகத்தை இது எப்படி பாதிக்கக்கூடும்? மற்றது, இந்த உரையின் அடிப்படையில் இந்த பங்குச் சந்தையில் விலைகளில் மாற்றங்களில் ஒரு குழப்பத்தன்மை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பங்குச்சந்தை நிலவரங்கள் மீண்டும் வளமைக்கு திரும்புவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்ற ஒரு கணிப்பு உங்களுக்கு இருக்கின்றதா?
இல்லை, அது நிச்சயமாக கூற முடியாது. இந்த பங்குச் சந்தை நிலைமையை பொறுத்தவரையில் இதில் அவர்கள் லாபம் அடைகின்ற செயற்பாடுகள் கூட இடம்பெறுகின்றன. குறிப்பாக இந்த அ ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு போர் நிறுத்தத்திற்கான அறிவிப்பை அல்லது தாங்கள் பேச்சுக்களில் ஈடுபடுகின்றோம். அதாவது வந்து அம் அம் எவ்வாறென்றால் தாக்குவோம், ஆனால் பொதுமக்களுடைய இலக்குகளையும், அவர்களுடைய எரிபொருள் இலக்குகளையும் தாக்க மாட்டோம் என்று அறிவித்த பொழுது, ஒரு குறிப்பிட்ட நபரால் அல்ல ஒரு குறிப்பிட்ட நபரின் கீழ் உள்ள நிறுவனத்தினால் பல பெறுமதியான பங்குகள் வாங்கப்பட்டு அந்த நபர் சில மணித்தியாலங்களிலேயே ஒரு ஏறக்குறைய 90 மில்லியன் டாலர்களை சம்பாதித்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அவருக்கு அந்த தகவல் முன்கூட்டி தெரியுமா அல்லது உள்ளகமாக பரிமாறப்பட்டதா போன்ற கேள்விகள் எல்லாம் இப்பொழுது மக்கள் மத்தியில் இன்னொரு திசை திருப்பலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர்கள் பணத்திற்கான போராக நடத்துகின்ற இந்த போரில் தங்களுடைய வருவாய்களை இவ்வாறான அந்த அறிவிப்புகள் மூலமும் பெறுகின்றார்கள் என்கின்ற செயல் இது வந்து ஏற்கனவே இவரிடம் அடையாளம் காணப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இந்த டாரிஃப் என்கின்ற வரி விதிப்பில் அந்த வரி விதிப்பு நேரத்தில் இவர் கூறுகின்ற கருத்துக்களும் அடுத்து பதிவிடுகின்ற எக்ஸ் பதிவுகளும் பங்கு சந்தையில் பலத்த மாற்றங்களை ஏற்படுத்தி பலரையும் அதாவது திடீர் பணக்காரர்கள் என்பதை விட அவர்களுடைய பணத்தை மேலதிகமாக பெருப்பித்துக் கொண்டிருக்கின்றது. பணக்காரர்களை பணக்காரர்கள் ஆக்கி கொண்டிருக்கின்றது. எனவே இது கூட இவர் நாளை ஓய்வு பெறுகின்ற பொழுது சில வேளைகளில் இவருக்கான ஒரு பாதிப்பான விடயமாக அல்லது இவர் சிறை செல்லக்கூடிய விடயமாக இந்த பங்கு சந்தைகளில் தற்போது நடைபெறுகின்ற விடயங்கள் என்பன இடம்பெறும். மறுபக்கமாக எண்ணெய் போக்குவரத்து என்பது தாராளமாக இடம்பெற வேண்டும். இது எண்ணெய் போக்குவரத்து மாத்திரமில்லை, அங்கே இருந்து வருகின்ற எந்த கப்பலும் வந்து அதாவது இந்த கப்பல்களுக்கான காப்புறுதி நிறுவனமானது இந்த கப்பல்கள் இதனால் பயணிக்க உண்மையிலேயே ஈரான் என்பதை விட இந்த காப்புறுதி நிறுவனத்தின் கட்டுப்பாடுதான் கப்பல்களின் தேக்கத்திற்கு காரணம். முக்கியமாக என்னவென்றால் இந்த கப்பல்களுக்கு ஏதும் நடந்தால் அந்த காப்புறுதி நிறுவனம் ஏதும் செய்யாது என்று சொன்னால் இது ஒரு போர் பிரகடனப்படுத்த பகுதியாக இருக்கின்றது. எனவே அந்த போர் பிரகடனப்படுத்த பகுதிக்குள் இருந்து ஒரு கப்பல் போக்குவரத்து இடம்பெற வேண்டுமானால் அதற்குரிய தகுந்த பாதுகாப்புகள் எல்லாம் பெறப்பட்டு அதற்குரிய நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அவை இந்த காப்புறுதி நிறுவனங்களுக்கு சரியானவையாக இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் அந்த கப்பல்களின் பயணம் என்பது நடைமுறை சாத்தியம் உள்ளதாக மாறும். இப்பொழுது நீங்கள் முதல் அந்த கேள்விகளின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அனிதா ஆனந்த் வேறு நாடுகளின் பல நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்களுடன் இணைந்து இதற்கான முயற்சியில் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் இந்த போரியல் ரீதியில் கப்பல்களை கொண்டு போய் நிறுத்துவதை விட இதை பேச்சுவார்த்தை மூலம் செய்வதன் மூலம் அதாவது வந்து இப்பொழுது இவ்வாறு கூறலாம், ஒரு கனேடிய போர்க்கப்பல் என்று பாதுகாப்பு வழங்குவதற்காக அங்கே தரித்து நிற்குமாக இருந்தால் தவறுதலாகத்தன்னும் அந்த கப்பலில் எறிகணை விழுந்தால் கனடா என்பது போரில் உள்வாங்கப்படும். அவ்வாறான சந்தர்ப்பம் தான் ஏனைய எந்த நாடுகளுக்கும் ஈடுபடும். எனவே அவ்வாறாக அதைத்தான் இஸ்ரேல் விரும்புகின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இடம்பெற்று இந்த நாடுகள் வந்து அந்த மத்திய கிழக்கு பிரச்சனையில் அமெரிக்காவுடன் இணையமாக இருந்தால் இஸ்ரேல் தான் கவனிக்க வேண்டிய பகுதியை தான் கவனித்து தங்களுடைய அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை இப்போது லெபனான் ஆக்கிரமிப்பை இப்பொழுது மாக்கானி அவர்கள் கனேடிய பிரதமர்கள் அத்துமீறல் என்று கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் இப்படி செய்யக்கூடாது என்று. ஆனால் இஸ்ரேல் திட்டமிட்டுத்தான் அதனை செய்தது என்றால் தான் இவர்கள் எல்லாம் வருவார்கள், தான் அந்த பகுதிகளில் கவனம் செலுத்தலாம் என்று. ஆனால் இப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்த நிலையில் இல்லை. அந்த நிலையில் இவ்வாறான ஒரு சமரச முயற்சிகள் மூலம் அல்லது ஒரு பேச்சுவார்த்தை முயற்சிகள் மூலம் இதற்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டுவது என்பதன் குறித்து இந்த நாடுகள் தீர்மானிக்கமாக இருந்தால் அது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கும். அதுதான் உண்மை. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கடுமையான நிலைப்பாடு அமெரிக்காவின் இந்த கடுமையான நிலைப்பாடு அமெரிக்காவின் சர்வதேச கூட்டாண்மைகளையும் அதன் நீண்டகால உலக தலைமைத்துவத்தையும் எவ்வாறு பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, அதாவது உலக தலைமைத்துவத்தில் இருந்து அமெரிக்கா இப்பொழுது முன்னேறிய நிலையில் இருக்கின்றதா என்றால் முன்னர் இருந்த நிலையில் அமெரிக்கா இல்லை. நாங்கள் ஏற்கனவே ஒரு கற்பிதத்தை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதாவது வந்து மல்டிபோல வேர்ல்டு தலைமை உடைய நாடுகள் என்கின்ற ஒரு நிலைக்கு செல்லுமா என்கின்ற நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது அவ்வாறு இல்லாமல் சில வேளைகளில் இந்த சீனா ரஷ்யா போன்றவற்றின் கையொங்கள் கூட பெரிதாக இப்பொழுது இந்த உண்மையிலே இவ்வாறு பார்க்கலாம்.
இந்த அமெரிக்காவின் இந்த அடையாளம் காணப்படாத அல்லது அடையாளம் தெரியாமல் இறங்கிய ஈரான் போரின் காரணமாக பெரிய அதாவது ஆதாயத்தை பெற்ற நாடாக ரஷ்யா இருக்கின்றது. ரஷ்யா சாதாரணமாக இப்பொழுது உக்ரைனின் ஒரு மாகாணத்தையே கைப்பற்றி ஒரு பெரிய பகுதியை கைப்பற்றி இருக்கின்றது. அதே போல வேறு இடங்களிலும் அது தனது செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. கியூபாவுக்கான எண்ணெய் வளங்கள் மற்றும் ரஷ்யாவுடன் சீனாவுடனான தொடர்பாடல் மூலம் இந்த மத்திய கிழக்கின் எண்ணெய் வளங்களை பெறுதல் அல்லது எண்ணெய் வளங்கள் மத்திய கிழக்கில் பெற முடியாத நிலையில் அடுத்த ஒரு விநியோகஸ்தராக தான் வருதல். இப்பொழுது அவர்களுடைய எண்ணெய்க்கு விதிக்கப்பட்ட தடை என்பது 30 நாட்கள் தற்காலிக தடை நீக்கமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அது 30 நாளில் அது தொடர்ந்து செல்லும். எனவே அவர்கள் அவ்வாறாக பல தரப்புகளும் வெற்றி பெற்று இப்பொழுது இந்த அமெரிக்காவின் நிலைமை என்பது கீழிறங்கி செல்கின்றது. அமெரிக்கா மீண்டும் ஒரு தலைமைத்துவத்தை பெறுவது என்பது ஒரு கடினமானது. அதனைத்தான் ட்ரம்ப் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருந்தார். தான் நேட்டோவில் இருந்து விலகப் போவதை கடுமையாக பரிசீலிக்கப் போவதாகவும், அவர்கள் காகித புலிகள் மற்ற நாடுகள் மற்ற 31 நாடுகளும் நேட்டோவில் உள்ளவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு அமெரிக்காவை பாய்க்கின்றார்கள். அமெரிக்காவிற்கு தேவை என்றால் தாங்கள் வருகின்றார்கள் என்ற செயற்பாடு. அதைவிட அவர் வாய் மூலமாக பல நாடுகளை கேட்டிருந்தார் இந்த போரில் தங்களுக்கு உதவி தேவை என்று. அவை உதவாமல் விட்டதை விட தங்களுடைய வான்பரப்பில் அல்லது தங்களுடைய விமான தளங்களில் இருந்து விமானங்கள் மத்திய கிழக்கு நோக்கி போருக்காக பயன்படுத்தக்கூடாது என்கின்ற அறிவிப்பை விடுத்திருந்தன. குறிப்பாக இந்த அறிவிப்பு என்பது அதாவது உறவு நிலை சீரற்று இருக்கின்றது என்பதுதான் உண்மை. எனவே அந்த தலைமைத்துவத்தின் சில வேளைகளில் இவ்வாறு அமையலாம். அங்கே ஒரு பிரளயம், ஒரு அரசியல் பிரளயம் இடம்பெற்று அமெரிக்காவில் தலைமைகள் மாற்றம் பெற்று அமெரிக்கா தனது முகத்தை மாற்றுமாக இருந்தால் சில வேளைகளில் மீண்டும் ஒரு நம்பிக்கை ஊட்டல் என்பது இடம்பெறலாம். ஆனால் இன்றைய நிலையில் அவ்வாறான ஒரு நம்பிக்கை ஊட்டலுக்கான தன்மையற்று நம்பிக்கையற்ற தரப்புகளாக அனைத்தும் மாறிவிட்டன. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் மாத்திரமல்ல, ரூபியோ மார்கோ கூட அதே கருத்தை சொல்லியிருக்கின்றார். நேட்டோ தங்களை பொறுத்தவரையில் தங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய அமைப்பாக இல்லை, எனவே அதில் இருப்பது குறித்து தங்களுக்கு எந்தவித ஆதாயமும் இல்லை என்று. எனவே ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் அமெரிக்கா செல்கின்ற போர்களுக்கு கண்மூடித்தனமாக சென்ற நேட்டோ நாடுகள் இப்பொழுது அவ்வாறு இல்லை. தாங்கள் ஆராய்ந்து திட்டமிட்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றன. இது ஒரு ஆரோக்கியமான முயற்சி, அமெரிக்காவை கீழ்த்தள்ளும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுடன் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். மீண்டும் ஒரு முறை நன்றி உங்களுக்கு. நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.